நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் இந்த ரேணுகா இவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு கொழுப்பு தான் என் புருஷன் கூட பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனா அவ பெங்களூர் போகணும்னா அது என்ட்ரி தேவை, கரெக்டா ஆதார் கார்டு கம்பல்சரி தேவை. அதனால இவ ஆதார் கார்டு இருந்தா தானே பெங்களூர் போக முடியும். அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட்ல ஏறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம தலைவர் விஜய் இருந்துன்னு ஏரோப்ளைன்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு கார்ல போனா வேணான்னு சொல்லிட்டு, அதனால ஆதார் கார்டு இருந்தால் தான் கம்பல்சரி போக முடியும். ஆதார் கார்டு இல்லையே இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்கும் போது நம்ம நிஷா போயிட்டு ஒரு பக்கம் நம்ம சுடரி என்கிற ரேணுகாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்க வந்து கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காந்து இருக்காங்க. ரேணுகா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்துல கரெக்டா நம்ம தலைவன் சொட்டத்தலையன் வீரத்தலையன் நம்ம கதிரேசன் வராரு. வந்து என்னம்மா ரேணுகா எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா வேசுவாகமா இருக்குங்க, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்ல ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜய் மாமா வந்து இந்த மாதிரி பெங்களூர் போறாரு, அவரு கூட அக்கா போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்கல. ஆதார் கார்டு எங்க போச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. மாமா வேற விட்டு போயிட்டாரு. ரொம்ப வேதனையில கூனி குருவி போய் நின்று இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னம்மா சொல்ற, உனக்கு பெங்களூர் போகணுமா சொல்லு. இந்த அப்பா நீ பெங்களூர் நீ எங்க போகணும்னாலும் இந்த ஆகாயத்துக்கே போகணும்னாலும் உன்னை கூட்டின்னு போவேன். அந்த அளவுக்கு எங்கிட்ட சொத்து இருக்குமா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற, நான் விஜய் கூட போகணும்னு ஆசைப்பட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிஞ்சு. ஓ, நம்ம பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு. இந்த மல்லி எப்படியானா இப்போ ஓரம் கட்டணுமே. மல்லி எத்தனை நாள் இருந்தது நமக்கு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேல மல்லி இருக்கிறது நமக்கு நெகட்டிவ் ஆயிருமே. இப்போ எப்படி மல்லியை அந்த இடத்த விட்டு விரட்டுறது, மல்லியை விரட்டணும்னா அது நிறைய சிக்கலாலாம் இருக்கு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டுன்னு நீதி மன்றம் கிட்டுமே, அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நம்ம கதிரேசனை பொறுத்த வரைக்கும் மல்லி இனிமே இருக்கக்கூடாது. ஏன்னா தான் பொண்ணு ஆசைப்பட்ட விஷயத்த தான் பொண்ணுக்காக செஞ்சு தந்தே ஆகணும். ஒரு டைம் தப்பு செஞ்சேன், அந்த தவறு தான் என் பொண்ணோட என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பிரிஞ்சிருச்சு. அதே தப்ப நான் திரும்ப செய்ய மாட்டேன். என் பொண்ணு இனிமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்னால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வாக்குறுதி எடுக்கிறார். கதிரேசா, நீ செய்யறது எதுவுமே தப்பு இல்லை. உன் பொண்ணுக்காக நீ உன் உசுரை கடா கொடுக்கலாம். ஆனா மசுறு மாதிரி வேறோட சந்தோஷத்தை கெடுத்து உன் பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. மற்றவங்களோட சந்தோஷம், மற்றவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சு உன் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு இழிவான செயலா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். இதனால பேசவும் முடியாம, மெல்லவும் முடியாம, கில்லவும் முடியாம, துள்ளவும் முடியாம கூனி குறுகி போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்து இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்னடா பேசுறது, நம்ம வாழ்க்கையில இதோட ஒரு பேரதிர்ச்சி வேற எதாவது தேவையா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து டடா 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 நீங்க போறீங்களா, மல்லியம்மா என்னையும் கூட்டின்னு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. விஜய் ஒரு நிமிஷம் யோசிச்சு, சரி வா போலாம், ஆதார் கார்டெல்லாம் எட்டுனா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க ஆதார் கார்டெல்லாம் எட்டுன்னு வந்துடுறாங்க. உடனே விஜய்க்கு போன் வருது. நம்ம கதிரேசன் கிட்ட எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரீச் ஆயிட்டீங்களா யாருன்னு சொல்லிட்டு கேட்க, நான் மல்லி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு வரான்னு சொன்னாலே அவளை எதுக்கு விட்டு போனீங்க, அவள் ஆதார் கார்டு தேடி பார்த்தா ரொம்ப நேரம் ஆதார் கார்டே கிடைக்கல, அதனால வேற வழி இல்லாமல் அது கிடைக்கல, இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கா அந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மல்லியை பார்க்க, மல்லி அப்படி பண்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் போன வச்சிடறாரு. மல்லி கிட்ட, உனக்கு கூட பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது, நீ வரணும்னு சொல்லிட்டு ரேணுகா வரக்கூடாதுன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படி நினைச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். நான் ரேணுகாவுக்கு முதல் இடம் இந்த இடம் அந்த இடம் எந்த இடமே கொடுக்கல, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா பக்குவமா பேசுறாரு. அதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நடப்பா, குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருந்தா மகிழ்ச்சி தான். யாருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கு சொல்லுங்க பார்க்கல. வாழ்க்கை ஒரு பொற்காலம் வாழ்ந்து தானே பார்க்கணும், அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஏதாவது பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து பெங்களூர் போன வேலை முடிஞ்சதுங்க. ஆனா அதே சமயத்துல இங்க எப்படியாவது விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நடந்துன்னு இருக்கு, சூழ்ச்சியமா நடந்துன்னு இருக்கு. விஜய் ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி மூலயமா போயிட்டு கோர்ட்ல வந்து அந்த காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் காப்பியை வீட்டுக்கு எட்டு வந்தோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. வக்கீலோட அடியாள், அதாவது வக்கீலுக்கு ஒருத்தன் அப்படியே சும்மா நான் வந்து ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சேர்ந்துட்டே சுத்தி வைப்பான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு நம்ம விஜயோட ரகசியங்கள், விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பேரதிர்ச்சி ஆகுது. என்னடா இந்த மாதிரி எல்லாம் இழிவா கேவலமா நடந்துக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா
அடுத்தவன் சொத்து திருடுறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. என்னங்க பண்றது? வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல் எல்லாமே வரதாங்க வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து விலகினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவன் போட்டி போடுறான் என்கிட்ட, நானும் அவங்ககிட்ட போட்டி போடுவேன், இதுக்கு மேலே போட்டி போயிட்டே தான் இருக்கு. அந்த போட்டியில் அவன் ஜெயிக்க போறானா ஜெயிக்க மாட்டானா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் எப்படியெல்லாம் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ரகசியங்கள் ஒரு பக்கம் மேலும் மேலும் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அந்த ரகசியத்தை எல்லாமே ஒரு பக்கம் உடைச்சு தூரத்தாலன்னா அது யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, அவர் நம்ம தலைவரால மட்டும்தாங்க முடியும். அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா சரித்திரத்தை மாத்தி அமைக்க போறாரு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பார்ப்போம், இதுக்கு மேல எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது போல இருக்குமோ, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயத்தை தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சந்தோஷமாக இருங்கள். இதுக்கு மேல வரப்போற காலம், இதுக்கு முன்னாடி போன காலம் எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகுது. புதுசாக எதுவும் மாற போகிறதில்ல, மாற்றினா மட்டும்தான் மாறும். அதனால் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடையுங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.